கருப்புளுந்து இட்லி பொடி. அது எப்படி செய்றது? பார்க்கலாம் வாங்க. அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. அதோட கருப்புளுந்து சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாதி உளுந்தா இருக்கிறதுனால வறுபட்டது நல்லா தெரியும். அடுத்து வெள்ளை உளுந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறிடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சிம்ல வச்சு கொஞ்சம் நிதானமா வறுத்துக்கோங்க. கலர் மாறினதோட நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து ஏற்கனவே காஞ்ச கருவேப்பிலை தான். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் எள்ளு சேர்த்து வெடிப்பு வந்ததோட அதையும் தனியா மாத்திக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா, அதுவும் வறுபட்டோன்னே எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, இது எல்லாத்தையும் பெரிய பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து இதோட உப்பு கலந்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.